சீரியா ஒன்ன மாதிரி தான் விழுப்புரத்தில் சொன்னான். பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும். அந்த எனக்கும் தெரியும் எல்லாம். நானும் திருக்கோயிலூர்காரன் தான். பப்ளிக் கேளுங்க, கருத்தை கேளுங்க. பப்ளிக் நான் தான் சொல்றேன். பண்றேன் அதை நான் பார்த்துக்கிறேன். விழுப்புரத்தில் அவுட் ஆஃப்ல வச்சு தான் பண்ணோம். நல்ல வளர்ச்சி வளர்ச்சியடையா இல்லையா பாரு சார். நம்ம தேர்வு செய்யணும் சார். ஒரே இடத்த நம்ம தேர்வு செஞ்சு அதே நம்ம பிளான் பண்ணிக்க முடியல சார். 4-5 இடத்த நம்ம தேர்வு செய்யணும் சார். கண்டிப்பா அது நீங்க அதை பத்தி எதுவுமே கருத்து கணிப்பு எதுவுமே வைக்கலையா சார்? கருத்து கணிப்பு கேட்டுலாம் வைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் சார். பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கேட்கும் போது கருத்து கேட்பு என்ன பண்ணாங்க தெரியுமா? கலைஞர்த்தே போய் சொன்னாங்க விழுப்புரத்துல வேணாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எங்க கடையெல்லாம் பாதிக்கும்னு பெரிய காலனி பூரா போய் சொன்னாங்க. அப்ப நான் தான் சொல்லி அது வந்து ஏறி போற போக்கு இடத்துல பர்மிஷன் வாங்கி ஐயா வந்து நல்லது செய்யணும். நல்லதுதான் நானும் செய்யணும் சொல்லல. இதுவும் நல்லதுக்கு தான். கண்டிப்பா பாரு எப்படி டெவலப் ஆகுது. நமக்கு 5 ஏக்கர் வச்சு நாமளா பண்றாங்க விழுப்புரத்துல. இல்ல அங்க ஒண்ணுமே இல்லாத இடம். நம்ம ஒரு 4-5 இடத்த தேர்வு செய்து அதை ஒரு இடத்துல நம்ம செலக்ட் பண்ணதான் நல்லா இருக்கும். எங்க நம்ம தானே பழைய இடம் சொல்லலாம். நானும் பாக்குறேன்னா சொல்லு, கண்டிப்பா பாக்குறேன்னா சொல்லு கண்டிப்பா பாக்குறேன்னா சொல்லு. நீங்க ஐயா பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். ஒரு அடுத்து டெவலப் ஆகணும்ன்றது அந்த மாதிரி எவ்வளவு தூரம் வர பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பப்ளிக் எப்படி வருவாங்க வயசானவங்க எல்லாம் தாராளம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.